நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்ச 2019 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, என்னென்ன தேவை, என்ன வெப்சைட் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன வெப்சைட் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்வு முடிவு வெளியாகும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 19/4/2019 அன்றைக்கி தான் தேர்வு முடிவு வெளியாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஏஎம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங் வெப்சைட் கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவை, அதாவது நம்ம ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை. அதுவும் மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் தேவை. அதாவது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பதிவு எண் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கூட நீங்கள் டாப்பில் கூட ஃபில் பண்ணியிருப்பீங்க நம்பர். ஸோ அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதான் பதிவு எண். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த தேதி. பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஈஸியாக நீங்கள் உங்களோட ரிசல்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட். என்னென்ன வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே போதும். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் எடுக்காது. தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு தான் இப்போதைக்கு வருது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 வெப்சைட் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதனால் இது ஒரு முக்கியமான நியூஸ், கரண்ட் நியூஸ். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவை எப்படி ஆன்லைனில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் examtunevan@gmail.com அப்படின்ற என்னோட மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்தை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் நான் ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பிடிஎஃபாவோ அப்படி இல்லைனா கூட பிஎன்ஜியாவோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது, உங்களுக்கு பார்க்க டைம் இல்லை, பார்க்க தெரியாது அப்படின்னா மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண், நல்ல ஒரு மார்க், நீங்கள் நினச்ச மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சார்பாகவும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நான் ஒரு ஆல் தி பெஸ்ட், நல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி.